ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் தள்ளுபடி எந்த அளவுல நமக்கு தள்ளுபடியை வழங்க இருக்காங்க, இந்த 13 லட்சம் பயனாளிகள் யார் யாரு, எவ்வளவு தள்ளுபடியை கொடுக்கறாங்க, இது குறித்த முக்கியமான தகவல்களை ஒரு வீடியோல அலசி பார்க்கலாம். சோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூட்டுறவு வங்கிகள்ல வழங்கப்பட்ட 5 சவரன் வகையிலான நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய தகவலை பார்க்கலாம். தற்பொழுது வரை 13 லட்சம் தகுதியுள்ள பயனாளிகளின் பட்டியலை அரசு தயாரித்து வருவதாகவும், இதற்கான முறையான ஆவணங்கள் மற்றும் தகுதிகள் என்ன என்பது குறித்து விளக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குடும்ப அட்டை விவரங்கள் மற்றும் கடனின் அளவு போன்ற காரணிகளால் அடிப்படையில் தகுதியற்றவர்களை நீக்கிவிட்டு உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு கடன் தள்ளுபடி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நகைக்கடன் மட்டுமின்றி மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன், கல்வி கடன், விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வாய்ப்பு அதிகம். இந்த தொகுப்பு இதை பற்றி தான் விளக்குகிறது. மேலும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு அதிகாரப்பூர்வ பட்டியல் விரைவில் வெளியாகும் காலகட்டத்தை நாம எதிர்பார்க்கலாம். இந்த ஆதாரத்தை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இத்தகைய நலத்திட்டங்கள் மூலம் மக்களின் பொருளாதார சுமையை குறைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாங்க. 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி. சுமார் 13 லட்சம் பேர் கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும் அரசாங்கத்தின் சராசமமான பலன். முந்தைய ஆட்சிகள் பாத்தீங்கன்னா வெறும் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டது. முதல்வர் விஜய் ஆட்சியில விரிவான 2500 ரூபாய் வரை உரிமை தொகை கொடுக்கறாங்க. அனைவருக்கும் சரசமமாக இதை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வங்கிகள்ல நகை வைத்தா உங்களுக்கு கடன் தள்ளுபடி வரும்? தமிழக கூட்டுறவு வங்கி வலையமைப்பு எப்படி இருக்குன்னா, மாநில கூட்டுறவு வங்கியா இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அது 3 மத்திய கூட்டுறவு வங்கி, மாவட்ட கூட்டுறவு வங்கி, இது தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள், கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகை கடன் சங்கங்கள், கிராமப்புற வங்கி. இந்த வங்கிகள் கிராமங்களில் மட்டுமின்றி நகரங்களிலுமே இது செயல்படுத்தப்படுகிறதுங்க. முதல் 1 to 1.25 வருடத்திற்கு நகையை அடமானம் வைத்து குறைந்தபட்ச அல்லது 1.5 வருடங்கள் ஆகியிருக்க வேண்டும். குடும்ப வரம்பு ரேஷன் கார்டு அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்கள் வாங்கியுள்ள மொத்த கடன்களுமே கடன் படக்கூடும். நகைக்கடன் மட்டுமே உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. மற்ற கடன்கள் கூட்டுறவு வங்கியில் கடன் வைத்திருந்தால் அதுவும் தள்ளுபடி செய்யப்படும். கால அவகாசம் எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. குடும்ப அட்டை வடிவிலான ஆய்வு செய்யறாங்க. பயனாளிகள் யார்? வேறு எந்த கடனும் இல்லாதவர்கள் தான் இதுல தகுதி பட்டியல் எடுக்கிறாங்க. உண்மையான நிதியுதவி தகுதியானவர்கள்னா நீண்ட காலமாக 1 வருடத்திற்கு மேலாக கடன் வைத்துள்ளவர்கள், 1 to 1.5 வருடம் கடன் பெற்றவர்கள், 2 to 3 சவரன் வரை வைத்தவர்களுக்கும் தள்ளுபடி உண்டு. தகுதியற்றவர்கள் பணம் தேவையில்லாமலும் தள்ளுபடிக்காக மட்டுமே நகை வைப்பவர்களுக்கு தள்ளுபடி. நிதி தேவையற்றவர்கள் ஆய்வில் கண்டறியப்பட்டால் அவர்கள் நீக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவுத்துறையில பணிபுரிய ஊழியர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர்கள், அரசு ஊழியர்களும் தள்ளுபடியற்றவர்கள். பகுதி தள்ளுபடி மாதிரி எப்படி செல்லப்படும்? நீங்கள் 1 லட்சம் கடன் வாங்கியிருந்தால் அரசு செலுத்துவது எப்படின்னா 50,000 அரசு செலுத்தும். தமிழக அரசு நீங்க செலுத்த வேண்டியது 50,000. 5 சவரனுக்கு கீழே நகை வைத்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை அரசு பொறுப்பேற்கும். அரசின் ஒருங்கிணைந்த நலத்திட்ட ஒரு முக்கியமான அப்டேட்னா இதுதான் ஆவிஷன் ரோட் மேப். இதுல பாத்தீங்கன்னா நகைக்கடன் 13 லட்சம் பேர், சுய உதவி குழு கடன், விவசாய கடன், கல்வி கடன், இப்படி எல்லாருமே கடன் பெற்றிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தள்ளுபடி. தமிழக அரசு தற்சமயம் மகளிர் உரிமை தொகைக்கு உண்டான அப்டேட் 1000 to 2500 விரைவில் பெண்களுக்கு ஏற்றி தரப்பாங்க. தகுதியான மகளிருக்கு 2500 ஊக்கத்தொகை. நகைக்கடன் போலவே இதிலும் தகுதியற்றவர்கள் நீக்கப்பட்டு உண்மையான பயனாளிகளுக்கு மட்டுமே கொடுக்கப்பாங்க. நாளுக்கு நாள் புதிய அறிவிப்புகள் அரசு வெளியிட்டு வருகிறது. தயவு செய்து உங்களுடைய ஆவணத்தை எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டு விவரங்களை சரியாக வைத்திருக்கவும். கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் நேரடி ஆய்வுக்கு ஒத்துழைக்கவும். அதிகாரப்பூர்வ பயனாளர்கள் பட்டியல் வெளியாகும் வரை காத்திருக்கலாம். நேர்மையான பலன் தகுதி இருந்தால் ஒரு கடன் தள்ளுபடியாவது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். சரியான பயனாளிகளுக்கு சென்றடைவது அரசின் முழுமையான திட்டம். இதுதான் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த தகவல்கள் வந்திருக்கு. விரைவில் தள்ளுபடிக்குண்டான அறிவிப்பு முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் என்றதை எதிர்பார்க்கலாம். தகவல் பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.